Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு யூஸ் பண்ணி க்யூட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஷீட் வந்து என்கிட்ட இருந்துச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த ஷர்ட்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு ஷீட் வரும், கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அந்த ஷீட்டு. அந்த ஷீட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுச் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த பவுச்சுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வேறு கலர் ஷீட் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். அது வந்து மடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கணும். ஒரு சைடில் மடக்கிறது மட்டும் கொஞ்சம் சின்ன ஸ்பேஸாக விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2 இடமே கொஞ்சம் பெருசாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ நான் மடக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் லைன் போட்டதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். இது போல் மடித்து விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் வந்துட்டு என்கிட்ட ஒயிட் கலரில் இருந்துச்சு. உங்கள்கிட்ட வந்துட்டு வேறு கலர் இதே மாதிரி திக்னஸாக இருக்கிற ஷீட்டில் வேறு கலர் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அதேமாதிரி இல்லைனா சார்ட் பேப்பரில் கூட இந்த கிராஃப்ட் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சார்ட் பேப்பரை விடவும் இந்த ஷீட் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் இதில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஷீட்டு நல்ல ஃப்ளவர்ஸ் கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ஒரு ஷீட் ஒட்டுறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த ஷீட்டுக்கு பதிலாக இன்னொன்று என்ன பண்ணலான்னா கிளாத் வச்சு ஒட்டலாம். கிளாத் வச்சு ஒட்டும் போது கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ வேஸ்ட்டு கிளாத்து பட் டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கிளாத் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த பவுச் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு அவுட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சு கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ மேலே அந்த ஷீட்டை ஒட்டிட்டதுக்கப்புறமும் ஒரு தடவை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி லைன் போட்டோம்ல, அதுக்கு மேலேயே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் நான் வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் சின்ன நீளமான பீசஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீசஸை நம்ம வந்துட்டு எந்தெந்த பெண்ணெல்லாம் வைக்க போகிறோமோ, பென்னு, பென்சிலா, ஸ்கெட்சு எதெல்லாம் நம்ம வந்து அதில் மாட்டி வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண்ணையும் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த பெண்ணை சுற்றியுமே இந்த ஃபோம் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு அந்த ரவுண்டை மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை வந்துட்டு நம்ம இந்த ஷீட்டுக்கு மேலே ஒட்டிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த பெண்ணு வந்துட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒட்டிட்டு லாஸ்ட்டாக அந்த பென் எல்லாத்தையும் நம்ம இதில் மாட்டி வெட்டிக்கிறதுக்காக. ஓகேவா? இதில் வந்துட்டு ஒரு 2-3 கூட நீங்கள் வந்துட்டு அழகாக செஞ்சு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். நீங்கள் என்னென்ன வைக்க போகிறீங்களோ உங்களுக்கு மோஸ்ட்டாக யூஸ் ஆகிறது ஸ்கெட்ச், ஒரு மார்க்கர், ஒரு பென்னு, ஒரு பென்சில், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அந்த ரவுண்ட் மட்டும் செஞ்சு அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு மாட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நான் வந்துட்டு ஒரு மார்க்கரு, ஒரு ஸ்கெட்சு, ஒரு பென்னு, இது 3த்தையும் வந்துட்டு மெஷர் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக அந்த இடத்துல ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேல் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கிற மாதிரி அதுக்காக ஒரு ப்ளூ கலர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 கார்னர்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெருசாக ஏதாவது ஒரு சிசரு வந்துட்டு இல்லைனா உங்கள்கிட்ட காம்பஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அதை உள்ளே வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக சென்டரில் ஒட்டிக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்னர் எரேசர் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக அதை மெஷர் பண்ணி கரெக்டாக ஒட்டிக்கோங்க, அது உள்ளே போகிற மாதிரி. அதுக்கப்புறமா சைடில் இன்னொரு அட்டை இருந்துச்சு. ஸோ இந்த அட்டையை நான் ஒட்டியிருக்கேன். இதுலேயும் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சின்ன திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். குட்டி ஸ்டிக்கர்ஸ் இல்லைனா பென்சில் இந்த மாதிரி எது வேணால் நம்ம இதுலேயும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் அதையும் எடுத்து நான் ஒட்டிட்டேன். ஓகேவா? ஸோ ஒட்டிட்டு நல்லா கேப் இருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் எடுத்து வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுடலாம். ஸோ ஒரு ஸ்கெட்சு, பென்னு, அப்புறம் பென்சில், அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கேல் இதுக்கு வச்சுருந்தேன். இந்த ஸ்கேல் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு ஷார்ப்னர், அப்புறம் நடுவில் ஒரு குட்டி சிசர் இருந்தது. அதை வச்சுட்டு சைடில் இருந்த 2த்துலேயுமே நான் வந்துட்டு பென் அண்ட் ஸ்கெட்சஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகே, பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன அட்டை பீஸ்லேயே நம்ம வந்துட்டு ஒரு அழகான பவுச் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணணுன்னா நீங்கள் இதுக்கு மேலே ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஏதாவது ஒட்டிக்கலாம். என்கிட்ட வந்து யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி யூனிகார்ன் பிடிக்குன்றனால யூனிகார்ன் ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்கும்னா பிடிஎஸ் ஸ்டிக்கர்ஸ் தனியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லைனா இதுக்கு மேலேயே நீங்கள் பிடிஎஸ் மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் கூட வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மையாக வந்துட்டு க்யூட்டாக ஒரு பவுச் ரெடி ஆகிடும். இது செய்கிறதுமே ஈஸி தான். அப்புறம் இது இந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி வெல்க்ரோ யூஸ் பண்ணுறேன். ரவுண்ட் ஷேப் வெல்க்ரோ. ஸோ இந்த வெல்க்ரோ வந்துட்டு நான் இந்த மேலேயும் கீழேயும் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அப்படி வெல்க்ரோ இல்லைன்னு சொல்கிறவங்க வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கிளிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஏதாவது த்ரெட் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கட்டிக்கலாம். அப்புறம் இந்த சைட்லலாம் வந்துட்டு உள்ளே இருக்கிறது கீழே விழுந்துருமோன்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே நம்ம அந்தந்த பொருள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால அது அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே வந்து விழுந்துராது. ஸோ அதனால் சைடில் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சென்ட்ரலாக நம்ம உள்ளே யூனிகார்ன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கனால வெளியில் அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துலையும் நான் யூனிகார்ன் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கேன்.
ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட க்யூட்டான ஒரு சின்ன பவுச் மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை.